கொரோனா மரணங்கள் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாமா, இல்லை அது கண்டினியூட்டி இருக்குங்களா? இல்லை, கண்டினியூட்டி இருக்கு. கரோனா வந்து முடியாது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒரு அது வருஷம் அதில் சில பேர் இறந்து போறாங்க. அதே மாதிரி கரோனாலையும் இறந்துட்டு தான் இருக்காங்க. பட் முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா வேக்சின் எல்லாரும் நிறைய போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இம்யூனிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வேக்சின் போட்டதுனால பாதிப்பு இருக்குன்னு அது ஒரு யோசனையா பேசிட்டே இருக்கிறாங்க அதை பத்தி. பட் அது பத்தின கிளாரிட்டி என்னங்க? வேக்சின் எடுத்தது ஆக்சுவலி நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. கண்டிப்பா ஜனங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தது வேக்சின் போட்டதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கரோனா வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ, டயபெட்டிஸ் வரத்துக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த வைரஸ் வந்து நிறைய உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு வந்தவங்களுக்கு. அதுவும் 2-3 தூரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அது. ஸோ அது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க வந்து, ஏன்னா அந்த ஊசி போட்டு தான் அவங்கள நினைவு இருக்கு. ஸோ வேக்சின் போட்டதுனால எப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கரோனா வந்ததுனால அந்த ரிஸ்க் அதிகமாயிருக்கு. எல்லா வேக்சின் எந்த வேக்சின் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 100% எதுலையுமே கிடையாது. 0.10001% சைடு எஃபெக்ட் இருக்கும் எந்த வேக்சின் எடுத்தாலும் சரி. இப்போ நம்ம பப்ளிக் ஹெல்த்துக்கு யூஸ் பண்றோம்னா, 1,00,000 ஜனங்கள்ல ஒருத்தருக்கு இல்லாட்டா ஒரு 10 லட்சம் ஜனங்கள்ல ஒருத்தருக்கு சைடு எஃபெக்ட் வரும். அந்த மற்ற வேற எல்லாருக்கும் பெனிஃபிட். ஸோ அப்படிதான் அந்த ரெகுலேட்டர் டிசைட் பண்ணுவாங்க ஒரு வேக்சின் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையாங்கிறது. அது எப்பவுமே ஒரு ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பா கோவிடுக்கு யூஸ் பண்ண வேக்சின்ஸ்லயும் ஒரு 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு 2க்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். சில பேருக்கு மைல்டா இருக்கும், சில பேருக்கு சிவியர் சைடு எஃபெக்டும் வந்திருக்கு. பட் மற்ற 10 லட்சம் ஜனங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லாட்டா இன்னும் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க இந்த பேண்டமிக்ல வேக்சின் யூஸ் பண்ணலன்னா. பேண்டமிக்ங்கிறது முடிஞ்சுடுத்து. WHO போன வருஷமே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எண்டமிக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மேம், இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காட்டியும் நிறைய பேர் இந்த பாராசிட்டமால் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதுவுமே ஆன்டிபயோட்டிக்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? அது மெடிசன் இல்ல. பாராசிட்டமால்ங்கிறது வெறும் ஜுரம் தெரியாது. ஸோ அதை வந்து ஆன்டிபயோட்டிக்ல இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷம் முன்னால ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஒரு ரெட் ஸ்ட்ரிப் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் ஜனங்களுக்கு. அதை எடுத்த உடனே அந்த ரெட் கலர்ல லைன் இருந்ததுன்னா, ஓ இது ஆன்டிபயோட்டிக், இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கொண்டு வந்தாங்க அந்த ரூலை. பாராசிட்டமால்ங்கிறது சாதாரண ஜுரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் அதுவும் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா ட்ரக்லையும் சைடு எஃபெக்ட் வரும். கிட்னி ப்ராப்ளம் வரும். டெய்லி 10 பாராசிட்டமால் போட்டால் கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வரும். பட் ஜுரம் இரும்பல் இருக்கும்போது தலைவலி உடம்பு வலி இருந்தால் போட்டுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் இருக்கா இல்லையாங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு போட்டுக்கிறது பெட்டர். அந்த அவேர்னஸ் இப்போ அந்த ஸ்ட்ரிப்பில் அது இன்னும் அந்த ரெட் லைன் இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இப்ப கொண்டு வரலாம். ஆக்சுவலா ஸ்டேட் மூலமாவும் அந்த ரூல் கொண்டு வரலாம். 50,000 குழந்தைங்க வந்து இறக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அது என்ன டேட்டா பேஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதுனால? அது சர்வேலன்ஸ் டேட்டா. ஸோ ICMR சரி, மற்ற குளோபல் ஏஜென்சிஸும் சர்வேலன்ஸ் பண்றாங்க. இப்போ WHO வந்து எல்லா நாட்டுகள்ல இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்றது. பட் இந்தியாவில் வந்து ICMR டேட்டா கலெக்ட் பண்றது. ஸோ அதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த நியூபார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ், ICU நியூபார்ன் சின்ன குழந்தைகள், பிரமிச்சோரா பிறந்த குழந்தைகள், ICUல அட்மிட் பண்ற குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன்ல இறந்து போற குழந்தைகள் தான் நிறைய இதை ட்ரீட் பண்ணாம இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து இந்தியா எதிர்கொள்ள போகக்கூடிய எச்சரிக்கை எதுவும் இருக்கு? அப்படி எதுவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமா? இந்தியா வந்து அதுக்கு வந்து சர்வேலன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்தியா வந்து இப்போ நிறைய சர்வேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் இப்போ நீபா வைரஸ் அந்த மாதிரி வரத்த ஒரு கேஸ் 2 கேஸ் வரத்துக்குள்ளேயே உடனே கண்டுபிடிச்சு விடுறோம். ஸோ கண்டிப்பா ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன், மிருகங்கள்லேருந்து நம்மளுக்கு வர இன்ஃபெக்ஷன் இனிமேல் கூடிட்டே போகும் வர காலத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ.